ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நாளை விடியல் வருவதற்கு உள்ளாகவே நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் இன்று இரவோடு இரவாக உன் அப்பன் முருகன் முடிச்சு கொடுக்க போறேன். ஆமேன் செல்லமே. நான் நினைச்சது எப்போ நடக்கும், நான் நினைச்ச நல்ல காரியம் எப்போ கைகூடி வரும்னு ஆசையாக ஆவலோடு காத்திருந்த உனக்காகவே இந்த அப்பன் முருகன் உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளா நிறைய சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்ச உனக்கு நீ பயப்படணுன்றதுக்காக நான் அதை கொடுக்கல. நீ வலிமை உள்ள தைரியம் உள்ள ஆளாக மாறணும். உன்கிட்ட ஏற்கனவே அந்த தைரியமும் வலிமையும் உனக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கு. அதை நீ வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சில சவால்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்தேன். எல்லாத்தையும் சமாளிச்சு இப்போ நீ தைரியமுள்ள பக்குவமுள்ள ஆளாக மாறிவிட்டாய் அல்லவா? இப்போதே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்ல வழிகளை காட்ட போறேன். நீ தேடியதும் ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் உன் கைகளில் கிடச்சி நீ வாழ்க்கையவே ஜெயிக்கும்படி நான் செய்ய போறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன். நம்பிக்கையோட இருந்தீனா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும் என் செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையில அதிகமாக பேசுவதை விட அமைதியாக இருப்பதுதான் சிறந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. அதிகமாக பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த அளவுக்கு அமைதியாக இருந்து உன் எதிரில் இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறியோ, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனித்து ஆழமாக உற்று நோக்குகிறாயோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு சிறந்த அறிவு முதிர்ச்சியும் பக்குவமும் திறமையும் வந்து சேரும். அந்த அறிவையும் பக்குவத்தையும் திறமையும் வச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில் நீ பல அற்புதங்களை செஞ்சு ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா அனைத்தையும் நானே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்துடுவேன். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உன் வாழ்க்கையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். உண்மையிலேயே எது சரியானதோ, எது உன் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா அர்த்தமுள்ளதா இருக்குமோ அதற்காக மட்டும் நீ நேரம் செலவிடு. உனக்கான விஷயங்களை நீ நாளைக்காக யோசிக்காதே. இன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை சிறப்பாக செஞ்சாலே நாளைய நாள் தானாகவே உனக்கு நல்ல நாளாக மாறிடும் என் செல்லமே. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு நீ சிறப்பாக செயல்படும் போது அதன் மூலமா உனக்கு வெற்றி கிடைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி துன்பங்களை விரட்டி அடிச்சு இன்பங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் திறமையும் உனக்கு இருக்கு. உன் வாழ்க்கையின் சாதனையே அதுதான். சோதனைகளை தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசுல எதிர்காலத்தை பற்றிய பயமோ கவலையோ இருந்தா அதை என்கிட்ட விட்டுடு. உன் எதிர்காலத்தை வடிவமைச்சிருக்கிறது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா? அதில் ஏதாவது குறை இருக்கும்படி நான் விட்டுடுவேனா என்ன? உன் குறைகளை நிறைவாக்கி உன் செயல்களை ஜெயமாக்கி வெற்றியை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய கடமை. உன்கிட்ட இருந்து சில விஷயங்களை எடுக்க தெரிந்த எனக்கு அதை உன்னிடம் திருப்பி தர தெரியாதா என்ன? எதை நீ இழந்தாயோ, எது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போச்சோ, எது உனக்கு கிடைக்காம தள்ளி போய் தாமதமாச்சோ, அது அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் கொடுத்துட்றேன். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே ஏமாற்றங்களும் தோல்வியாகவே இருக்குன்னு நீ வருத்தப்படுகிறாயல்லவா? இதோ அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொடுக்க போகிறேன். இதையெல்லாம் பார்த்து நீ பின்வாங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா ஏமாற்றங்களையும் அனுபவித்து தாங்கி கடந்து வந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். எப்போதுமே தொலைத்ததை தேடுவதை விட கிடைச்சதை பத்திரமாக பாதுகாத்து வைக்க கற்றுக்கோ. எது உன்னை விட்டு தொலைஞ்சு போச்சோ, எது உன்னை விட்டு விலகி போச்சோ, எதை நீ இழந்தாயோ அதை எப்படியாவது நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஆனால் முதல்ல உன் கையில் கிடைச்ச வாழ்க்கையும் உன் கூடவே இருப்பதையும் உன்னிடம் இருப்பதையும் நீ பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோ. காலமும் கடந்து போய்கிட்டே இருக்கு, வயசும் ஆகிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு முருகா, என் வாழ்க்கையை சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வான்னு தினமும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே தானே இருக்க. கவலைப்படாத, காலம் கடந்தாலும் தரமான ஒன்றை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்குமே செல்லமே. வாழ்க்கையில்
நீ எவ்வளவு படிச்சங்கிறது முக்கியமல்ல. நீ எவ்வளவு தான் படித்து எத்தனை டிகிரி தான் வாங்கினாலும் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாக உனக்கு கிடைக்கிற பாடம்தான், நீ கற்றுக்கிற பாடங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும். படித்து வேலை வாங்கலாம், ஆனால் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதும், வேலையில் உன்னை சுற்றி இருக்கிற எதிரிகளை தாண்டி உனக்கு எதிராக எதையாவது செய்பவர்களை தாண்டி உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக செஞ்சு உன் திறமையின் மூலமாக நீ ஜெயிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு உன்னுடைய வாழ்க்கை பாடத்தை நீ படிச்சிருக்கணும். படித்தவங்க எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவும் முன்னேறிடவும் முடியாது. அனுபவ பாடமும் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய அற்புதமான ஆயுதம்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ படித்த பாடம் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும், ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கவும் இன்னும் இன்னும் முன்னேறவும் வாழ்க்கை பாடம்தான் உனக்கு உதவி செய்யும் என் செல்லமே. ஒரு பெரிய கூட்டத்தில் உனக்கு ஒரே ஒரு எதிரி இருக்காங்கன்னா நீ கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய கூட்டத்தில் அத்தனை பேரும் உனக்கு எதிரியாக இருக்காங்கன்னா நீ வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இன்னும் இன்னும் நீ உயர்வதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கையை விட்டு போன எந்த விஷயத்தையும் நீ மீண்டும் தேடி போகாதே. உனக்கு எது சரியோ, உனக்கு எது சந்தோஷமோ, எது உன்கிட்ட இருக்கணுமோ, எது உனக்கு நல்லதோ அதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்தான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருக்க பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. கவலை வந்தாலும் குழப்பம் வந்தாலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். இந்த உலகத்தில் தாங்க முடியாத துன்பம் என்றாலும் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீனா இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீ எப்போதும் நிதானமாக இருக்க கற்றுக்கோ. நேரம் ஆக ஆக கலங்கி போன நீர் எப்படி தெளிவான நீராக மாறுமோ அதே போல் காலம் மாற மாற கூடிய சீக்கிரம் உன் நிலைமை சரியாகி நீ நல்லபடியாக வாழதான் போகிற. உனக்கு மன தெளிவை கொடுத்த நானே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். ஒரு மனுஷனுக்கு நிறைய கஷ்டம் வருதுனாலே அவன் சரியானபடி தர்மத்தின் பாதையில் போகிறான் தான் அர்த்தம். இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் உயர்த்தி காட்டுவேன். அதாவது தர்மத்தின் வழியில் நேர்மையின் பாதையில் நியாயமாக நடக்கக்கூடிய நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்த வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ அனுபவித்த வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நிச்சயம் நீ முன்னேறுவாய் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமேனு வருத்தப்படாத. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளால் நீ நிறைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்துட்ட. இனிமே நீ எந்த விதத்திலும் கவலைப்படாத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் கண்ணீருக்கு உரிய பலனை நான் கொடுப்பேன் என் செல்லமே. நானே உனது பலமாகவும் நானே உனது நம்பிக்கையாகவும் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் துணிஞ்சு தைரியமாக நில்லு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். உன் கெட்ட நேரமும் கஷ்ட நேரமும் முடிஞ்சு போய் இப்போது உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. இத்தனை நாளாக நீ நினைச்சது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் பேர் அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையினாலே பாதி இன்பமும் பாதி துன்பமும் கலந்தே தான் இருக்கும். இன்பம் துன்பம் எது வந்தாலும் ரெண்டையுமே கடந்து போக கற்றுக்கோ. ஏன்னா துன்பங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இன்பம் நீ கற்றதற்கான பலனை உனக்கு கொடுக்கும். எதையுமே நீ யோசித்து செயல்படும் போது எந்த விதத்திலும் நீ தோற்று போயிட மாட்ட. உனக்கு என்ன வேணும்னாலும் அது இந்த முருகன் என்கிட்ட வந்து கேளு. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா மகிழ்ச்சியோட ஏற்றுக்கோ. நீ கேட்டதை நான் கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல, அது உன் வாழ்க்கைக்கு சரி வராதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லவே. எத்தனை சவால்களும் பிரச்சனைகளும் உன்னை நோக்கி வந்தாலும் அத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு முழு பலத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது
நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளையே ஒப்படைக்கிறேன். நீ நினச்சதை விட உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமைய போகுது. உன்னை ஒதுக்கி வச்சவங்க முன்பாக, உன்னை வேணாம்னு நிராகரித்தவர்கள் முன்பாக நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்க போகிறேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். நீ எதையும் இழக்கும்படியோ எதுக்காகவும் வருத்தப்படும்படியோ நான் விட்டுட மாட்டேன். உனக்கானது அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்கும் கலங்காம தைரியமாக இருக்கணும். உன் தன்மானம் ஒருபோதும் தோக்காது என் செல்லமே. உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாகவே அவங்கள விட உன்னை நல்ல முறையில் நல்லபடியாக நல்ல நிலைமையில வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த முருகன் உத்தரவு இட்டு விட்டேன் அல்லவா? நீ நினச்சது நடக்கும்னு. என் உத்தரவு படியே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. தேவையில்லாமல் கவலைப்படவோ வருத்தப்படவோ கோபப்படவோ வேண்டாம். ஏன்னா இது மூணுமே அபாயகரமான விஷயங்கள். வருத்தமும் கோபமும் கவலையும் மூணுமே உன்னை அழிக்கக்கூடிய உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷங்கள் தான். இது விழும் இடத்தை விட அது இருக்கிற இடமே அபாயகரமானது தான். இந்த கோபத்தையும் கவலையும் தூக்கி போட்டுட்டு அமைதியாக இருக்க பழகு. அடுத்தவங்கள நீ ஜெயிச்சிடலாம், ஆனால் உன்னை நீ ஜெயிப்பது 1000 போர்களில் ஜெயிப்பதை விட கடினமானது. உன் மனசில் இருக்க தீய விஷயங்களை தாண்டி உன் மனசில் இருக்க கோபத்தையும் கவலையையும் வருத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னை நீ ஜெயிச்சு நிற்கணுமே செல்லமே. உன் மனசில் எப்போதும் நல்ல எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களும் இருக்கும்படி நீ செய்வதுதான் உன்னை ஜெயிப்பதற்கான அடையாளம். அப்படி எப்போதும் நீ நல்லபடியாக நேர்மறை எண்ணத்தோடு இருந்துட்டினாலே உனக்கு நல்லது நடக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கை இனிமையாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நடந்து முடிஞ்சு போனதை நினச்சி கவலைப்படாத. நடந்து முடிஞ்சதை எல்லாம் கனவாக நினச்சிக்கோ. அது நல்லதோ கெட்ட கனவோ அதை பற்றி யோசிக்காமல் நடக்க போகிறதை உனக்காக எப்படி சரியாக சவாலாக சந்தோஷமாக சாதகமாக மாற்றிக்கலாம்னு யோசி. நடக்க போவது எல்லாம் உனக்கு நல்லபடியாக இருக்கும், நல்லதே நடக்கும்ன்ற அந்த மன உறுதி உனக்குள்ளே இருக்கட்டும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நேர்மறையாக யோசித்தாலே உன் வாழ்க்கை இனிமையாக மாறிடும் என் செல்லமே. உன்னை விட்டுட்டு யாராவது பிரிஞ்சு போகிறாங்க, விலகி போகிறாங்கன்னா அவங்கள விட சிறந்த நல்ல மனிதர் உன்னை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. அவங்கள விட நல்ல மனிதரையும் அவர்களை விட நல்ல செயல்களை செய்யக்கூடிய நபர்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய, நல்லதை மட்டுமே சொல்லி கொடுக்கக்கூடிய, உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட நல்ல மனிதர்களை நான் உன்னை நோக்கி வரவழைப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாகவோ தவறாகவோ தீங்காகவோ நடக்க விட மாட்டேன். நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். நீ நினைத்த காரியம் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும்.